அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. நடைமுறை சாத்தியங்களை நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி சுவாரஸ்யமும் வித்தியாசமும் கொண்ட வழக்குகளை துல்லியமாக தீர்க்கறதில் வல்லமை படைத்த ஷெர்லாக் ஹோம்ஸோட சில கதைகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் ஒரு விசித்திரமான வழக்கு கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரியான அனுமானத்திலேயே பாதி வழக்க தீர்க்கிற ஹோம்ஸுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் உதவியாளராகவும் இருந்தவர் தான் டாக்டர் வாட்சன். அப்படிப்பட்ட அவங்க 2 பேருமே லண்டனோட பேக்கர் தெருவில் ஒரு அறையில் தங்கியிருந்தாங்க. அப்படி தங்கியிருக்கும்போது ஒரு நாள் காலை பொழுதில் ஷெர்லாக் ஹோம்ஸ் தனக்கு வந்த கடிதங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதில் ரொம்ப சோகத்தோட ஒரு கடிதத்தை கசக்கி மேசை மேலே போட்டுட்டு அவர் ஒன்று சொன்னார். எனக்கு இப்போ வர கடிதங்கள் எல்லாமே ரொம்ப கவலையை ஏற்படுத்துது. ஏன்னா பென்சிலை காணோம், கண்டுபிடிச்சி கொடுங்க, பள்ளி குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு என்னோட தொழிலோட தரம் தாழ்ந்து போயிருச்சு அப்படின்னு வருத்தம் அடைகிறாரு. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த வாட்சன், அப்படி என்னதான் அந்த கடிதத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்து படித்து பார்க்குறாரு. அது ஒரு பெண்மணிக்கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த பெண்ணோட பேர் வயலட் ஹண்டர். அந்த பெண் இப்படி தான் கடிதம் எழுதியிருந்தாங்க. டியர் மிஸ்டர் ஹோம்ஸ், எனக்கு கவர்னஸாக வேலை கிடச்சிருக்கு. கவர்னஸ் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உதவியாளராக இருக்கிறது. அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு தெரியல. உங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னா நாளை காலையில் 10:30 மணிக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இதை பார்த்து தான் ஹோம்ஸ் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தார். சரியா 10:30 மணிக்கு அந்த அறையில் அழைப்பு மணி ஓசை கேட்குது. உடனே ஹோம்ஸ் அந்த பெண்ணாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வாட்சன் ஒன்று சொல்கிறாரு. ஏன் இதை சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க? இது விசித்திரமான வழக்காக கூட மாறலாம் இல்லையா? எதையுமே ஆரம்பத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஹோம்ஸும் தலையாட்டுறாரு. அந்த பெண்ணை பார்த்தாதான் என்ன நிலவரம் அப்படிங்கிறத தெரியும் அப்படின்னு சொன்னபடியே கதவை நிற்கிறாரு. ஒரு இளம் பெண் அங்கே நிற்கிறா. பார்க்க பரபரப்போட காணப்படுறா. அவளோட முகம் தெளிவாகவும் பளிச்சுன்னு இருக்குது. அந்த முகத்தில் சிறு சிறு புள்ளிகள் காணப்படுது. அப்புறம் அந்த பெண் உள்ளே வந்து அவர்கிட்ட, உங்களை சிரமம் ஒன்றும் படுத்திடலையே அப்படின்னு கேட்டதும் ஹோம்ஸ் உடனே அவளை கூப்பிட்டு அமர வச்சு உபசரணைகளை கொடுக்குறாரு. எனக்கு எந்த சிரமமும் இல்லை, நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறத ரொம்பவே கவனமாக கவனிக்க தொடங்குறாரு. கண்களை மூடி உட்கார்ந்து கைகள் 2ஐயும் கோர்த்தபடி அந்த பெண் சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்மணி சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் கடந்த 5 ஆண்டுகளாக கர்னல் மன்ரோவோட வீட்டில் தான் கவர்னஸாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போது அவருக்கு அமெரிக்காவுக்கு வேலை மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதனால் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அங்கேயே போயிட்டாரு. அதனால் எனக்கு இப்போது வேலை கிடையாது. எனக்கு வேலை வேணுங்கிறக்காக நிறைய ஏஜென்சியில் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஏற்ற வேலை அங்கே எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தான் வெஸ்ட் எண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பதிவு செஞ்சுருந்தேன். அது கவர்னஸ் வேலைக்கான ஒரு நிறுவனம் தான். அந்த நிறுவனத்துக்கு வாரம் வாரம் நான் போய் வருவேன். அந்த நிறுவனத்தில் ஸ்டோபேர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வேலையில் இருக்காங்க. அவங்கள வாரம் வாரம் போய் சந்திச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் போன வாரம் அங்கே போயிருக்கும்போது அந்த பெண்மணி கூட ஒரு பருமனான ஆளும் இருந்தார். அவர் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தார். நல்லா கொழு கொழுன்னு, தாடைக்கு கீழே சதை தொங்கியபடி மடிந்திருந்துச்சு. அது கழுத்து பகுதியவே மறைச்சு காணப்பட்டுச்சு. அப்படி பார்க்க வித்தியாசமாக இருந்த அந்த நபர் நான் அறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்னை பார்த்ததும் இருக்கையிலிருந்து குதிச்சு ஸ்டோபேரை பார்த்து, ஆஹா இது போதும் அப்படின்னாரு. இதை விட கச்சிதமான பொருத்தம் வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னை பார்த்து, நீங்கள் கவர்னஸ் வேலைக்காக தானே இங்கே பதிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நானும் ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, நான் கர்னல் வீட்டில் மாதம் 4 பவுண்டுகள் வாங்கிட்டு இருந்ததா சொன்னேன். உடனே அவர் எனக்காக ரொம்பவே வருத்தப்பட்டார். இவ்வளவு அற்புதமான பெண்ணுக்காக வெறும் 4 பவுண்டுகள் தான் கொடுத்தாங்களா? இனி வருடத்துக்கு உங்கள் சம்பளம் 2 இலக்கம் கிடையாது, 3 இலக்கங்களில் நான் தரலான்னு இருக்கேன். 100 பவுண்டுகள் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக போயிருச்சு. ஏன்னா எனக்கு பெருசாக திறமையெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பிரெஞ்சு, கொஞ்சம் ஜெர்மன், இசை மற்றும் படம் வரைதல், இவ்வளவு தான் என்னோட திறமை. இதுக்கு 100 பவுண்டுகள் தரேன்னு சொல்கிறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போதே மேலும் என்ன ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி அவருடைய பேக்கெட்டில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார். அதிலிருந்து ஒரு தாளை கிழித்து, நான் என்கிட்ட வேலைக்கு வரவங்களுக்கு முன்கூட்டியே சம்பளத்தில் பாதியை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அவரை பார்த்தா நம்பகத்தன்மையுடைய ஆள் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரோ, எங்கள் வீடு இருக்கிறது ஒரு கிராமப்புறம். என்னோடய வீட்டோட பேர் காப்பர் பீச்சஸ்.
நாங்கள் வின்செஸ்டர்லேருந்து 5 மைல் தூரத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. அடுத்தது, உங்கள் வீட்டில் என்னோட கடமைகள் என்னென்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரோ, எனக்கு 6 வயசில் ஒரு மகன் இருக்கான், அவன் கரப்பாம்பூச்சிகளை அடிக்கிற அழகு இருக்கே, அடடடா அப்படின்னு ரசித்தபடியே சிரிச்சிட்டு இருந்தார். அதை கேட்டபோது எனக்கு வித்தியாசமாக இருந்தால் கூட அவர் வேடிக்கையான மனிதர் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் மகனை பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர், இல்லை, என்னோட மனைவி சொல்கிற சில வேலைகளையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னதையும் அதுதானே என்னோட கடமை அப்படின்னு நான் பதில் தந்தேன். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான வேலைகளை அவங்க கொடுப்பாங்கன்னு கேட்டதுக்கு அவர் வித்தியாசமான பதிலாக சொன்னார். முதல்ல, நாங்கள் வித்தியாசமான உடைகளை அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்துவோம். அந்த நேரத்துலலாம் உங்களுக்கும் ஒரு உடை கொடுத்து போட்டுக்க சொல்லுவோம், நீங்கள் மறுக்காமல் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நானும் சரின்னு சொன்னேன். அடுத்தது, என்னோட மனைவி உங்களை அங்கே உட்காரு இங்கே உட்காருன்னு சில சமயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னார். இது எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இவரோட மனைவி பித்து பிடிச்சவளாக இருப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு விஷயந்தான் என்னால் ஜீரணிக்கவே முடியல. என்னோட முடியை குறைச்சிக்க சொன்னார். அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பாதி அளவுக்கு. நீங்களே பாருங்கள், என்னோட முடி எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட கேட்குறா. அப்போ ஹோம்ஸ் அதை கவனிக்கிறாரு. அவள் சொன்ன மாதிரியே அவ்வளவு அழகான கூந்தலை யாராவது வெட்டிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சாரு. ஆனால் நான் முடியை வெட்டிக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு வேலை கொடுக்க முடியும்னு அவர் உறுதியாக சொன்னனால நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்த கொஞ்ச நாட்கள்லேயே என் கையில் இருந்த பணம் மொத்தமும் செலவாயிருச்சு. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்தில் இப்படி தான் எழுதியிருந்துச்சு: தி காப்பர் பீச்சஸ், வின்செஸ்டர். வணக்கத்திற்குரிய மிஸ் ஹண்டர் அவர்களுக்கு. மிஸ் டொபேர் உங்கள் முகவரியை என்கிட்ட கொடுத்தாரு. உங்கள் முடிவில் ஏதேனும் மாற்றம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உங்களை பற்றி என் மனைவி கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு நீங்கள் தான் கவர்னஸாக வரணும் அப்படிங்கிற ஆசை. எங்களால் உங்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை ஈடு செய்ய சம்பளத்தை 120 பவுண்டுகளாக உயர்த்தியுள்ளோம். என்னோட மனைவிக்கு குறிப்பாக ஒரு பளிர் நீல நிறம் பிடிக்கும். அந்த நிறத்தில் உள்ள ஒரு உடையை நீங்கள் காலையில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். நீங்கள் அந்த உடையை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னோட மகள் அலீஸின் உடை இருக்குது. என் மகள் இப்போது அமெரிக்காவில் இருக்கா. என் மகளோட உடை நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும். ஆனால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் முடியை வெட்டிக்கிட்டு தான் வரணும். அந்த நிபந்தனையிலிருந்து நான் எந்த விலக்கும் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் இதை நிச்சயமாக ஏற்றுக்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எந்த ரயிலில் வரீங்கன்னு சொல்லுங்கள், உங்களை அழைத்து போக ரயில் நிலையத்தில் காத்திருப்பேன். உங்கள் நம்பிக்கைக்குரிய ஜெப்ரோ ருகாசில் அப்படின்னு அந்த கடிதத்தில் போட்டிருந்துச்சு. இந்த கடிதம் வந்ததுக்கப்புறம் வேலையை ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட ஆலோசனை பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். உங்ககிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுனா சரியாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லி முடித்தா. அதை கேட்ட உடனே ஹோம்ஸ் சொல்கிறாரு: மிஸ் ஹண்டர், நீங்கள் மன நிறைவோடு அந்த வேலையை எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பெண்மணி ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இது வேண்டான்னு சொல்லி அறிவுரை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர், என்னோட சகோதரியாக இருந்தால் நிச்சயமாக இந்த வேலைக்கு போகாதேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் உங்ககிட்ட நான் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. என்னோட சகோதரியாக இருந்தால் நிச்சயமாக இந்த வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறத கேட்டு அந்த பெண், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விவரங்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு. மிஸ்டர் ருகாசில் பார்த்தா நல்ல மனிதர் போல தான் இருக்குது. அவரோட மனைவி தான் பித்து பிடிச்சவளாக இருக்கலாம். மகனை பார்த்துக்கிற வேலை தானே, நாங்கள் போய் சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். பணம் கூட 120 பவுண்டுகள் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பணம் இந்த காலகட்டத்தில் யார் தருவாங்க அப்படின்னு அவள் பேசுகிறத கேட்டு, அப்போது நீங்கள் இந்த வேலைக்கு போங்களேன் அப்படிங்கிறாரு ஹோம்ஸ். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போக வேண்டாம்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பெண்மணி, நான் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும். நான் வேலைக்கு போய் அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா உங்களுக்கு நான் ஒரு தந்தி அனுப்புவேன். நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுவீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹோம்ஸ், நிச்சயமா, அதை விட வேற என்ன வேலை இருக்குது, நீங்கள் ஒரு தந்தி அனுப்புனா போதும், நிச்சயமாக நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை வழி அனுப்புகிறாரு. அந்த பெண்மணியை அனுப்பிச்சி வச்ச கொஞ்ச நாட்களாக ஹோம்ஸ் அடிக்கடி அந்த பெண்ணை பற்றிய சிந்தனையிலே இருப்பார். அந்த பெண் அங்கே வேலைக்கு போயிருப்பாளா, அவங்க வினோதமாக நடந்துக்கிட்டாங்களே, அவங்க சமாளிச்சிருவாளா, கொஞ்சம் தைரியமான பெண் தான் அப்படின்னெல்லாம் புலம்புவார். கொஞ்ச நேரம் அவரோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவார். கொஞ்ச நாட்களாக ஹோம்ஸ் ரசாயன ஆராய்ச்சியில் ரொம்பவே ஈடுபட்டிருந்தார்.
ராத்திரி ரசாயனத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவர் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போதும் அதே ஆராய்ச்சியில் இருக்கிறத பார்த்து வாட்சன் கூட ஆச்சரியப்பட்டு போயிருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் அவருக்கு ஒரு அவசர தந்தி வந்து சேர்ந்துச்சு. அந்த தந்தி இங்கிருந்து போனாலே ஒரு பெண், மிஸ் ஹண்டர், அந்த பெண் கிட்ட இருந்து தான். வின்செஸ்டரில் இருக்கிற பிளாக் ஸ்வான் அப்படிங்கிற உணவகத்தில் நாளைக்கு நண்பகலில் சந்திக்கலாம், நிச்சயமாக வரவும், ஒன்றும் செய்வதறியாது தவிக்கிறேன் ஹண்டர் அப்படின்னு ஒரு தந்தி வந்தது. உடனே ஹோம்ஸ் பரபரப்பாகிறாரு. நாளைக்கு வின்செஸ்டர் போகிறக்கு எந்த ரயில் இருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை மணின்னு பாருங்கள் அப்படின்னு வாட்சன் கிட்ட சொல்ல, அவரோ 9:30 ஒரு ரயில் இருக்குது, அதில் போனால் நிச்சயமாக 11 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்கிறாரு. நண்பகல் 11 மணிக்கு வாட்சனும் ஹோம்ஸும் வின்செஸ்டரில் இறங்குறாங்க. அங்கே பிளாக் ஸ்வான் அப்படிங்கிற உணவகத்தில் அவங்க அமருவதற்காக ஒரு அறையை ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த பெண். அங்கே அமர்ந்துட்டு இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான மதிய உணவு கொண்டு வந்து வைக்கப்படுது. அந்த நேரத்தில் வாட்சனும் ஹோம்ஸும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு நேரடியாக யாரும் ஆபத்து கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஆபத்து தர மாதிரி இருந்தால் அந்த பெண் இவ்வளவு தூரம் வந்து போக முடியாது. அதனால் அவகிட்ட யாரும் அடக்குமுறையை கையாளலை, அவளை யாரும் நேரடியாக துன்புறுத்தலை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பெண் அங்கே வந்து சேர்றா. வந்தவ அவங்கக்கிட்ட, நான் 3 மணிக்கெலாம் திரும்ப வரேன்னு ருகாசில் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அதனால் சீக்கிரம் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பேசுவோம் அப்படின்னு அந்த பெண் அவசரமாக அமர்றா. அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்வதற்கு முன்னாடி ஹோம்ஸ் ஒன்று சொல்கிறாரு, எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி சொல்லுங்கள், அப்போ தான் அது எனக்கு உதவியாக இருக்கும். அங்கே என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் சரியாக அனுமானிக்க முடியும் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்ல, அந்த பெண்ணோ, முதல்ல நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், என்னை துன்புறுத்துகிற மாதிரி அவங்க எதுவுமே செய்யலை, ஆனால் அவங்கள என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்னோட மனம் அவங்கள இயல்பானவர்களாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்குது, அதுதான் இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அதற்கு ஹோம்ஸ், எதை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு கேட்குறாரு. அவங்க நடந்துக்கிறது வினோதமாக இருக்குது, எதுக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே வரிசையில் இப்போ சொல்கிறேன். நான் வேலையில் சேர்ந்த முதல் நாள் அன்னைக்கு வின்செஸ்டர் ரயில் நிலையம் வந்த மிஸ்டர் ருகாசில் என்னை ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு போனார். அவரோட வீடான காப்பர் பீச்சஸ் ரொம்ப அமைதியான அழகான இடம். அழகான இடத்துல அமைஞ்சிருந்தா கூட வீடு ஒன்றும் அவ்வளவு அழகாக இல்லை. அவரோட வீடு பெருசாக சதுர வடிவில் இருந்துச்சு. வீடு பெருசாக இருந்தால் கூட வெள்ளை அடிக்காததுனால அங்கங்கே திட்டா கரை படிஞ்சிருந்துச்சு. அந்த வீட்டோட முன்பகுதியில் புல்வெளி இருக்குது. இடது வலது பக்கங்களில் அடர்ந்த மரங்கள் இருக்குது. வீட்டோட முன்பகுதி இறங்கு முகமாக 100 யார்டுகளுக்கு வளைந்து நெளிந்து போகிற சாலை. அதுக்கப்புறம் அது போய் ஒரு முக்கிய சாலையோடு இணையுது. இதுதான் அந்த வீட்டோட அமைப்பு. அந்த வீட்டுக்கு முன்னாடி தடிமனான காப்பர் பீச்சஸ் மரங்கள் இருக்குது. அதனால தான் அந்த வீட்டுக்கு தி காப்பர் பீச்சஸ் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. நான் வந்த அன்னைக்கு என்னோட எஜமானனான மிஸ்டர் ருகாசில் குதிரை வண்டியில் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ என்கிட்ட ரொம்பவே நட்போடு பேசினார். நான் அவங்க வீட்டுக்கு போன முதல் நாள் அன்று சாயந்தரமே அவரோட மனைவியையும் மகனையும் எனக்கு அறிமுகம் பண்ணினார். அவரோட மனைவி நான் சொன்ன மாதிரி பித்து பிடிச்சவங்கலாம் இல்லை, ரொம்ப அமைதியாக எளிமையாக இருந்தாங்க. எப்போதும் முகத்தில் சோகம் தாண்டவம் ஆடிச்சு. அவரோட மகனோட நிலைமையை நினச்சி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடிக்கடி தனிமையில் உட்காந்து அழவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவரோட மகனுக்கு மனநிலை சரியில்லை, வயதுக்கேற்ற முதிர்ச்சி இல்லை, அதனால் அவர் வருத்தமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டையெல்லாம் சுற்றி காமிச்சார். சமையல் கட்டு வழியாக வெளியில் கூட்டிகிட்டு வந்து மரத்தாலான ஒரு அறைக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அங்கே சங்கிலிகள் உரசும் சத்தம் கேட்டுச்சு. அங்கே யாரோ இருக்கிறாங்கன்னு நினச்சேன். அந்த அறையை விளக்கி காமிக்கும்போது பளபளப்பான 2 கண்கள் தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், இது நான் வளர்க்கும் நாய், இது இரவு நேரத்தில் மட்டும் அவிழ்த்து விடப்படும், ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு கொடுப்போம், அதனால் வெறித்தனத்தோடு காத்திருக்கும். இரவு நேரத்தில் யாராவது எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையணும்னு முயற்சி பண்ணுனா நிச்சயமாக இது கடிச்சு குதறிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் இரவு நேரத்தில் வெளியில் நடமாடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு அறிவுரை சொன்னார். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டோட வேலையாட்களை அறிமுகப்படுத்தினார். அந்த வேலையாள் முரட்டுத்தனமாக இருந்தான். அவனோட பேரிட்டாளர், அவனோட மனைவியும் அங்கே தான் வேலை செய்கிறா. அவங்க 2 பேருமே வித்தியாசமான தம்பதிகள் தான். ஆனால் அவங்கக்கிட்ட பழக வேண்டிய வாய்ப்புகள் எனக்கு பெருசாக ஏற்படலை. ஏன்னா எனக்கு அந்த வீட்டோட மூலையில் சிறுவனோட அறைக்கு பக்கத்தில் தான் அறை இருந்துச்சு.
அவனை பார்த்துக்கிட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன். அதனால் அந்த வீட்டுக்கு போன முதல் 2 நாட்கள் எனக்கு எப்போதும் போல தான் போச்சு. 2வது நாளுக்கு அப்புறமா அவரோட மனைவி அவர் காதில் ஏதோ சொல்ல, அவர் என்கிட்ட வந்து, உன்னோட அறையில் என்னோட மகளோட ஆடை ஒன்று வச்சுருக்கோம், அதை அணிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அங்கே போய் பார்த்தா அது பளீர் நீல நிறத்தில் நீளமான ஆடையாக இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு பார்த்தா எனக்கு அவ்வளவு கச்சிதமாலாம் ஒன்றும் பொருந்தலை. ஒரு முறை மட்டும் உபயோகிச்சது போல் இருந்துச்சு. அதனால் அதை எடுத்து அணிஞ்சுக்கிட்டு நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்தவுடனே அவருடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிஞ்சிச்சு. கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த வரவேற்பறையில் 3 தரை வரை இருக்கிற ஜன்னல்கள் இருக்குது. அந்த ஜன்னலோட நடுப்பகுதிக்கு நேராக ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்துச்சு. அந்த நாற்காலி ஜன்னலை பார்த்த மாதிரி இல்லை, வரவேற்பறையை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நாற்காலியில் என்னை உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவர் என் முன்னாடி நடந்தபடியே பல வேடிக்கையான கதைகளை சொன்னார். அதெல்லாம் ரசிக்கும்படியாக இருந்தனால நான் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவரோட மனைவி என்னையவே உற்று கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி அவருடைய கண்கள் வெளியில் ஜன்னலையும் பார்த்துச்சு. இப்படி இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 நாட்களுக்கு எப்போதும் போல் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். 2 நாட்கள் கழித்து மீண்டும் இதே போல் அதே ஆடையை என்னை போட்டுக்கிட்டு வர சொல்லி நாற்காலியில் உட்கார வச்சு வேடிக்கையான கதைகளை சொல்லி என்னை சிரிக்க வச்சார். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஜன்னலுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது, எதுக்காக என்னை இப்படி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அதை தெரிஞ்சுக்க நான் திரும்பினா அவங்களோ என்னை திசை திருப்ப ஆரம்பித்தாங்க. என்னை திரும்பி பார்க்கவே அனுமதிக்கலை. அதனால் நான் ஒரு யோசனை பண்ணினேன். என்னோட முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைச்சி என்னுடைய கைக்குட்டையில் மறைச்சி எடுத்துக்கிட்டு வந்து அடுத்த முறை என்னை அந்த இடத்துல உட்கார வைக்கும்போது கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வேடிக்கை கதைகள் சொல்லி சிரிப்பு கட்டும்போது சிரிப்பது போல் கைக்குட்டையை என்னுடைய முகத்துக்கு நேராக கொண்டு போய் பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். பின்னாடி அந்த முக்கிய சாலையில் ஒரு தாடி வைத்த மனிதன் நின்றுட்டுருக்கிறது தெரிஞ்சிச்சு. அதை எப்படியோ அவரோட மனைவி கவனிச்சிட்டாங்க. என் கையில் கண்ணாடியை வச்சு பார்க்கறத கவனித்த அவங்க வேகமாக அவர்கிட்ட, அங்கே பாருங்க, அந்த சாலையில் நின்று யாரோ இவங்களையவே உற்று கவனிக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே ருகாசில் என்னை பார்த்து, அப்படியா, அப்போ அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து, நீங்கள் திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு எதுக்கு வம்பு, நின்று பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, அதை ஏன் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்களோ பிடிவாதமாக நீங்கள் கையை அசைச்சு போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன். இப்படி அவங்க நடந்துக்கிறது எல்லாமே எனக்குள்ள பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, அதை விட இன்னும் சில குழப்பங்களும் விசித்திரமான அனுபவமும் எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் லண்டனில் இருந்தபோதே என்னோடய கூந்தலை வெட்டினேன் இல்லையா, அந்த முடிசுருளை என்னோட பெட்டியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய அறையில் 3 அலமாரிகள் இருந்துச்சு. முதல் 2 அலமாரிகளில் என்னுடைய துணியை வச்சுருந்தேன். 3வது அலமாரியை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சாவியை போட்டு திறந்தா அதிர்ச்சி விட்டுற மாதிரி அங்கே என்னோட முடி மாதிரியே ஒரு கொத்து முடியை பார்த்தேன். அதை எடுத்து பார்த்தா என்னோட முடி போலவே இருந்துச்சு. வேகமாக என்னுடைய பெட்டியை திறந்து பார்த்தா அதிலும் என்னோட முடி கொத்து இருந்துச்சு. இதே மாதிரி முடியை யாரோ வெட்டியிருக்காங்க, அதை இங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. திரும்ப அதே அலமாரியில் வச்சுட்டு பூட்டி யாருக்கும் தெரியாமல் அதை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்துக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம்தான் எனக்கு சந்தேகங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இங்கே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டை சுற்றி பார்க்க தொடங்கினேன். அந்த வீட்டோட முதல் தளத்தில் ஒரு அறை பயன்படுத்தப்படாமலேயே இருந்துச்சு, பூட்டியே இருந்துச்சு. அந்த அறைக்கு போகணும் அப்படின்னா அந்த வீட்டு வேலைக்காரனான டாலரோட அறைக்கு எதிர் திசையில் தான் போகணும். ஒரு முறை பொழுதுபோக்காக அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ருகாசில பார்த்தேன். அவர் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தார். அந்த அறையை பூட்டினார். சாவியை எடுத்துக்கிட்டு என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி கோபமாக கிளம்பி போனார். அவரோட முகத்தில் நரம்புகள் வெளியில் புடைச்சிக்கிட்டு இருந்துச்சு, புருவம் சுருக்கமாக இருந்துச்சு. என்னை பார்த்தம் கூட பேசாமல் அவ்வளவு வேகமாக போனார். அப்போ தான் அந்த அறை பக்கத்தில் போய் பார்த்தேன். அங்கே 4 ஜன்னல்கள் இருந்துச்சு. அதில் ஒரு ஜன்னல் மட்டும் முழுசாக மூடி இருந்துச்சு, மற்ற 3ம் பாலடைஞ்சு காணப்பட்டுச்சு. அந்த 3 ஜன்னல்கள் இருக்கிற அறைகள் புழங்காத அறைகளாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வந்தேன். அப்போது அவர் என்னை பார்த்து, என்னை மன்னிச்சுக்குங்க ஹண்டர்,
நான் நீங்கள் இருந்ததை பார்த்தும் பேசாமல் வந்துட்டேன். ஏதோ ஒரு வேலை விஷயமா யோசிச்சுக்கிட்டே இருந்தனால உங்களை கண்டுக்க முடியல அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறமும் எனக்கு அந்த அறை மேலே இருக்கிற சந்தேகம் போகலை. அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரனான டாலர், அவனோட மனைவி, அவங்க கூட அந்த போட்டி அறையை திறந்து உள்ளே போயிட்டு வந்தாங்க. கருப்பு நிறத்தில் எதையோ எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்ததை நான் பார்த்தேன். என்ன இது, இந்த அறைக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் எனக்கு ரொம்பவே அதிகமாச்சு. அப்போ ருஹாசில் கிட்ட கேட்டபோது, அது புகைப்படங்களை கழுவுற அறை, அதனால தான் அது இருட்டாக இருக்கட்டும்னு ஜன்னல்களை எல்லாம் சாத்தி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறீங்களே, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கடுமையாகவே என்கிட்ட எச்சரித்தார். அதுக்கு மேலே தான் எனக்கு ஆர்வம் அதிகமாச்சு. ஒரு முறை அந்த வேலைக்காரன் மது போதையில் அந்த அறையை பூட்டிட்டு சாவியை அந்த அறையிலேயே விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த அறைக்குள்ளே போய் பார்க்கணுங்கிற ஆவல் அதிகமாகி அந்த அறையை திறந்துக்கிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் 3 அறைகள் இருந்துச்சு. 2 அறைகள் திறந்தே தான் இருந்துச்சு. ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டு இருந்துச்சு. திறந்திருந்த அறைகளில் எதுவுமே இல்லை, தூசியும் குப்பையும் தான் இருந்துச்சு. நான் வெளியிலேருந்து பார்த்தேன்ல 4 ஜன்னல்கள், அதில் ஒரு அறையில் 2 ஜன்னலும் இன்னொரு அறையில் 1 ஜன்னலும் இருந்துச்சு. முழுமையாக சாத்தப்பட்டிருந்துச்சே, அந்த ஜன்னல் அறை தான் பூட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த அறையில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த அறைக்கு இடையில் கம்பி போட்டு அதை ஒரு வளையத்தில் போட்டு பூட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அறையை திறக்கவே முடியல. ஆனால் அந்த அறைக்குள்ளேருந்து வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அதில் நிழலுருவம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து பயந்து நான் ஓடி வரும்போது ருஹாசில் மேலேயே விழுந்துட்டேன். அவரோ, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, அவளோ, அங்கே நான் இருட்டாக இருந்துச்சு, அதை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு ருஹாசில் கிட்ட சொல்ல, அவரோ, இந்த மாதிரி இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, வந்தா நாயை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மிரட்டினார். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நான் தந்தி கொடுத்து அனுப்பினேன். இப்போது அந்த அறையில் ரகசியமாக ஏதோ நடக்குது, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறத கேட்ட ஹோம்ஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, நான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு வாட்சன் ஆச்சரியப்படுறாரு. அப்படியா, அந்த அறைக்குள்ளே அப்படி யார் தான் இருக்காங்க அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் சாதாரணமாக பதில் சொல்கிறாரு. அந்த அறைக்குள்ளே இருக்கிறது ருஹாசிலோட மகள் அலிஸ். அவள் அமெரிக்காலாம் போகலை, அந்த அறைக்குள்ளே தான் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறா. அதுக்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த பெண்ணுக்கு பதிலாக தான் உன்னை நடிக்கிறதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு ஹண்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு ஹோம்ஸ். அதனால தான் அந்த பெண்ணோட உடையை போட்டுக்கிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து உங்ககிட்ட சாதாரணமாக பேசுகிற மாதிரி யாருக்கோ போக்கு காட்டியிருக்காங்க. அது சாலையில் நின்றுட்டு இருந்த அந்த மனிதனாக கூட இருக்கலாம். அந்த மனிதன் அந்த பெண்ணுக்கு காதலனாகவோ நண்பனாகவோ கூட இருந்திருக்கலாம். இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணுறாரு ஹோம்ஸ். நிச்சயமாக அதுதான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதும் ஹோம்ஸோட எண்ணம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண், இரவு நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, என்னை 3 மணிக்கு அங்கே வர சொல்லியிருக்காங்க அவங்களோட மகனை பார்த்துக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் 7 மணி வாக்கில் அங்கே வந்தீங்கன்னா என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம், அந்த அறையை திறந்து பார்த்து என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹண்டர் சொல்கிறா. அதை கேட்ட உடனே ஹோம்ஸ் சரின்னு சொல்கிறாரு. அந்த வேலைக்காரன் அப்படின்னு கேட்குறாரு. அவன் குடிபோதையில் எங்காவது விழுந்து கிடப்பான் அப்படின்னு சொல்கிறான். அந்த வேலைக்காரனோட மனைவியை நீங்கள் எப்படியாவது ஸ்டோர் ரூம்குள்ளே வச்சு அடைச்சிருங்க, நாங்கள் வந்து மற்றதை பார்த்துக்குறோம் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்லி அனுப்புகிறாரு. உடனே ஹண்டர் அவர் சொன்ன மாதிரியே செய்கிறா. ஹோம்ஸும் வாட்சனும் 7 மணிக்கு காப்பர் பீச்சஸ் இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே ஸ்டோர் ரூமை பலமாக தட்டுற சத்தம் கேட்குது. ஹண்டர் சொன்ன மாதிரியே புத்திசாலித்தனமாக அந்த பெண்ணை அந்த அறையில் அடைச்சி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முதல் தளத்துக்கு போகிறாங்க. அங்கே ஹண்டர் சொன்ன மாதிரி ஒரு அறை பூட்டி இருக்குது. அந்த அறையை உடச்சி எறிஞ்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த அறை வெறுமனே இருக்குது. ஒரு வக்கீல் போர் படுக்கை இருக்குது, ஒரு நாற்காலி இருக்குது, கொஞ்சம் துணிமணிகள் இருக்குது. ஆனால் அங்கே யாரையும் காணோம். ஆனால் மேற்கூரை திறந்து கிடக்குது. அந்த வழியாக ருஹாசில் தன்னோட பெண்ணை வேறு இடத்துக்கு மாற்றிருக்கலாம். நீங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஆனால் மிஸ் ஹண்டர் சொல்கிறாங்க, நான் அவங்க 2 பேரும் கிளம்பி போனது என் கண்களாலேயே பார்த்தனே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹோம்ஸ் சிரித்தபடி சொல்கிறாரு, உங்களுக்கு போக்கு காட்டிட்டு வேறு வழியாக வந்து அந்த பெண்ணை வேறு பக்கம் மாற்றிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்க்குறாரு. பக்கத்தில் ஏணி ஒன்று வச்சுருக்காங்க.
அந்த வழியாக வந்து தான் இந்த பெண்ணை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. சரியாக அந்த நேரத்தில் ருஹாசில் அந்த அறைக்குள்ளே நுழையிறாரு. எங்கேருந்து என்னோட பொண்ணு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹோம்ஸ் நான் தான் அதை உங்களை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கும்போது மேலே மேற்கூரையை பார்க்குறாரு ருஹாசில். அவள் தப்பிச்சு போயிட்டாளா, உங்களையெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கிளம்பி வேகமாக கீழே இறங்கி ஓடுறாரு. அவர் ஓடுறதை பார்த்த ஹண்டர் கத்துறாங்க, அவர் நாயை அவிழ்த்து விட போகிறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கத்தும்போது வேகமாக ஹோம்ஸ் கீழே இறங்கி ஓடுறாரு. அதுக்குள்ளே அங்கே நாய் குறைக்கும் சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் ருஹாசில் கத்துற சத்தமும் கேட்குது. நாய் 2 நாட்களாக சாப்பாடு இல்லாமல் கிடந்திருக்கு. யாரோ அதை அவிழ்த்தும் விட்டுருக்காங்க. ருஹாசில் போன உடனே அவரோட கழுத்தை கவ்வி பிடிச்சிக்கிச்சு நாய். ஹோம்ஸ் எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் நாயை அவர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியல. அப்போ தான் வாட்சன் தான் கிட்ட இருந்த துப்பாக்கியால் நாயை சுடுறாரு. அது அப்போ கூட அவர் கழுத்தை விடாமையே அப்படியே இறந்து போகுது. அதுக்கப்புறம் ருஹாசிலை எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து படுக்கையில் படுக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்டோர் ரூமில் அடைப்பட்டிருந்த அந்த வேலைக்காரனோட மனைவி வெளியில் வரா. வந்தவ இவங்களை பார்த்து, என்ன எதற்காக அடைச்சி வச்சிங்க, நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பனே சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. ருஹாசில் மேலே வர்றதுக்கு முன்னாடி என்னை நீக்கி விட்டுட்டு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறத கேட்டு எல்லோருமே அமைதியாகிறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த வேலைக்காரனோட மனைவி எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ருஹாசிலோட முதல் மனைவியின் மகள் தான் அலீஸ். 2வது மனைவிக்கு தான் இந்த மனநிலை சரியில்லாத சிறுவன். அலீஸ் இவர் 2வது திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே வருத்தம் அடைஞ்சா. 2வது மனைவி வந்ததுக்கப்புறம் அவளை யாருமே கண்டுக்கல, யாரும் அவள் மீது பாசமும் காட்டல. அதனால் அவள் தனிமையாகவே இருந்தா. அப்போ தான் அவளுக்கு ஒரு பையனுடன் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவனோட பேர் ஃபவுலர். அவனையவே திருமணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருந்தா. அப்போ தான் ருஹாசில் தன்னோட சொத்தில் அவள் திருமணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கும் பங்கு கொடுக்கணுமேனு யோசிச்சாரு. அதனால் அவளை திருமணம் செய்ய விடாமல் தடை செஞ்சார். அந்த நேரத்தில் தான் அவளுக்கும் அவளோட தந்தைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு மூளைக்காய்ச்சல் வர அவளோட முடி பாதியாக குறைக்கப்பட்டுச்சு. மூளைக்காய்ச்சலுக்கு அப்புறமா அவள் ஆளே மாறி போயிட்டா. அப்போ கூட அந்த பையன் அவளை தீவிரமாக காதலிச்சிட்டு இருந்தான். அவனை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன்னு இவள் பிடிவாதம் பிடிக்க இவளை ஒரு அறையில் போட்டு பூட்டி வச்சுட்டாரு ருஹாசில். அப்போ தான் நான் அவளுக்கு பக்கபலமாக இருந்தேன். நான் அவளை காப்பாற்றுறதா சொல்லி வாக்கு கொடுத்துருந்தேன். ருஹாசில் வீட்டில் இல்லாத நேரத்தில் இன்னைக்கு அவளை அந்த மேற்கூரை வழியாக வெளியில் அனுப்புனது நான் தான் அப்படின்னு அந்த வேலைக்காரனின் மனைவி வாக்குமூலத்தை சொல்லிட்டா. அதை கேட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாமே தெளிவாயிருச்சு. கொஞ்ச நாள்லேயே ருஹாசில் எப்படியோ சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்துட்டார். அலீஸ் அவள் காதலிச்ச பையனோட திருமணமும் பண்ணிக்கிட்டா. இப்படி வழக்கு சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இப்போது வாட்சனுக்கு தான் ஒரு வருத்தம். ஏன்னா மிஸ் ஹண்டர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத ஹோம்ஸ் கண்டுக்கவே இல்லை. ஆனால் வாட்சன் விசாரிச்சிட்டாரு. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க. ஹோம்ஸ் வழக்கம் போல் அடுத்த வழக்குகளை விசாரிக்க தீவிரமாக இறங்கிட்டார். மீண்டும் அடுத்த வழக்கோடு சந்திப்போம். நன்றி.